Hi friends, welcome to Software and Technology. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் கோ டு அப்படிங்கிற ஒரு டாபிக் யூஸ் பண்ணி வந்து ஒரு சீக்வன்ஸான நம்பர் வந்து எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு யூஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டை நம்ம ரெண்டு வேல்யூ கெட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டேபிள் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் வேல்யூ கெட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து என்ன லிமிட் வேணுமோ அந்த லிமிட் நம்ம கெட் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இங்கே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேபிள் வந்து நான் 5th டேபிள் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிமிட் எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ 1 × 5 = 5 சொல்லி பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் அப் டு பார்த்தீங்கன்னா 5 × 5 = 25 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து எப்படி நம்ம சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இன்டிஜர் டைப்பில் ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேபிள் நம்ம கெட் பண்ண போகிறதுக்காக நான் ஒரு டீன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் தென் லிமிட் கெட் பண்ண போகிறதுக்காக நான் வந்து n சொல்லிட்டு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டேபிள் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிமிட் கெட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த டேபிள் நான் கெட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ என்டர் தி டேபிள் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் நம்ம கெட் பண்ண போகிறதுக்காக ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு % போட்டிருக்கேன். அண்ட் தென் கம்மா அட்ரஸ் ஆஃப் டீங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகணும் சரிங்களா. ஏன்னா நம்ம டேபிள் கெட் பண்ண போகிறதுனால நான் டீன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கெட் பண்ண போகிற வேல்யூ வந்து டீங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிமிட் கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க இது காப்பி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் டேபிளுக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து என்டர் லிமிட் சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் டீக்கு பதிலாக நான் அட்ரஸ் ஆஃப் n கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வேல்யூ கெட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிமிட் கெட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோ டு யூஸ் பண்ணி வந்து நம்ம டேபிள் வந்து ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் வந்து 1லேருந்து பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 சொல்லிட்டு ஸோ இந்த 1ல நம்மளுக்கு வந்து வேல்யூ பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐங்கிற வேரியபிளில் ஜஸ்ட் வந்து 1 சொல்லிட்டு வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வேல்யூ கெட் பண்ணிட்டோம். அண்ட் தென் லிமிட் கெட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் கொடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் லிமிட்லேருந்து எண்டிங் லிமிட் வரைக்கும் நம்ம ரன் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக ஸ்டார்டிங் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 1 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ i <= எண்டிங் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் n சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. ஏன்னா எந்த லிமிட் வந்து நம்மளுக்கு வந்து n லிமிட் வரைக்கும் ரன் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா n டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங் லிமிட் 1லேருந்து எண்டிங் லிமிட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரைக்கும் இந்த லூப்புமே ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இஃப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்க ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷன் போட்டுருங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 1 2 3 4 5 சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸான நம்பர் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இந்த சீக்வன்ஸான நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா இந்த ஐங்கிற வேரியபிள் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஐ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதை என்ன பண்ண போனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐங்கிற வேரியபிள் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ % போட்டுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரு சிம்பிள் வரணும் சரிங்களா. இந்த ஐ வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்ட்ரு சிம்பிள் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போனால் இந்த % பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரு சிம்பிள் போட்டிருக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ டேபிள் வேல்யூ நம்ம எங்கே கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டீங்கிற வேரியபிளில் கெட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு % மட்டும் போட்டலாம் சரிங்களா. ஏன்னா டீங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து இந்த % பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு % போட்டிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் சிம்பிள் வரணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ண போனால் ஜஸ்ட் இந்த % பக்கத்தில் ஒரு ஈக்குவல் போட்டுவாங்க. அண்ட் தென் ஒரு % போட்டுவாங்க சரிங்களா. ஏன்னா இந்த அவுட்புட் வந்து 2 மல்டிப்ளிகேஷன் ஆகி இந்த அவுட்புட் இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போனால் ஒரு 3% போட்டிருக்கேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த % நம்மளுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கமா போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஐங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமா போட்டுவாங்க. அண்ட் தென் செகண்ட் % பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேபிள் வேல்யூ பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ டேபிளோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி இருக்குது சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுற போனால் டி டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கம்மா
இந்த ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ ஐயோட வேல்யூவும் டீயோட வேல்யூவும் மல்டிப்ளிகேஷன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போனால் ஐ இன்ட்டு டீன் போட்டுங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூவும் டீயோட வேல்யூவும் மல்டிப்ளிகேஷன் ஆகி நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 1 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 2 3 4 5 சொல்லிட்டு நம்மளுக்கு 1 வேணா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகணும்னா ஐ ப்ளஸ் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோ டு யூஸ் பண்ணணும். ஸோ கோ டு யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து திரும்ப ரன் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பிங் மாரி நம்மளுக்கு வந்து திரும்ப ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம கோ டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் பாருங்கள், இந்த ஐ ப்ளஸ் கீழே பாருங்கள் நான் கோ டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கோ டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா டேபிள் நம்ம யூஸ் பண்ணனால என்ன பண்ணுறேன்னா டேபிள்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் பாருங்கள் ஜஸ்ட் டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கேருந்து ரன் ஆகணுமோ நம்ம திரும்பவும் அங்கே டேபிள் அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டேபிள் இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இஃப் கண்டிஷன் மேலே நம்மளுக்கு ரன் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போனால் ஜஸ்ட்டு டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்னு வச்சுக்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐயோட வேல்யூ வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ ஐயர் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லிமிட் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 5 வச்சுக்கேன் சரிங்களா. ஸோ நான் 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ சரிங்களா. ஏன்னா லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், ரைட் சைடு வேல்யூ வந்து நம்மளுக்கு பிக்கஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்தால் இந்த இஃப் பார்ட்டில் வரும் சரிங்களா. ஸோ இஃப் பார்ட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 3% கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஐயோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன இருக்குன்னா 1 இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் ஒரு இன்ட்டு சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி இருக்குது. ஸோ டி மீன்ஸ் டேபிள் வேல்யூ சரிங்களா. ஸோ நம்ம டேபிள் வந்து நம்ம 5 கொடுத்துக்கலாம். ஸோ நான் 5 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஈக்குவல் இங்கே ஐ இன்ட்டு டி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ ஐ இன்ட்டு டி அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ டீயோட வேல்யூ மல்டிப்ளிகேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த பர்சன்டேஜில் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ 1 × 5 பார்த்து நம்மளுக்கு வந்து 5 சொல்லி பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஏன்னா இப்போ 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1 கூட நம்மளுக்கு இன்னொரு 1 ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து 2 மாறும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள் 1 + 1 சரிங்களா. ஸோ நம்மளுக்கு 2 மாறிக்கும் ஐயோட வேல்யூ. அண்ட் தென் கோ டு டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த டேபிளுங்கிற நேம் வந்து எங்கே இருக்கோ அங்கேருந்து திரும்ப ரன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ டேபிள் இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இங்கேருந்து திரும்ப ரன் ஆகும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்களா ஐயோட வேல்யூ வந்து 2 இருக்கும் சரிங்களா. ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. ஸோ ட்ரூவாக இருந்தால் அகெயின் இந்த இஃப் பார்ட்டில் வரும். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் பாருங்கள் நம்மளுக்கு 2 × 5 ஈக்குவல் நம்மளுக்கு 10 சொல்லி அவுட்புட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கொடுக்குற லிமிட் வரைக்கும் ரன் ஆகும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து 5 + 1 6 மாறுறப்ப நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இஃப் பார்ட்டில் வராது. ஸோ நம்மளுக்கு எந்த வேல்யூம் பிரிண்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோ டு அப்படிங்கிறது வந்து திரும்ப ரன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாருங்கள் மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறது ரன் ஆகும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎம்டி ரன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டேபிள் வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5th டேபிள் வேணும். நான் என்ன பண்ணேன்னா 5 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 5th டேபிள் வந்து எனக்கு 10 லிமிட் வரைக்கும் வேணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் 10 டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5th டேபிள் வந்துட்டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறது சரிங்களா. ஸோ பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கமெண்ட் பண்ணுற ரன் ஆயிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஒரு டேபிள் நம்ம என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டேபிள் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 15 டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 8 டேபிள் வந்து 15 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கோ டு யூஸ் பண்ணி வந்து ஒரு மல்டிப்ளேஸ் டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு யூஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.